ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மிக முக்கியமான நாளுங்க அட்சய திருதியை. திருதியைங்கிறது மூன்றாவது திதியை குறிக்கிறது. நட்சத்திரம் திதி அப்படின்லாம் நம்ம வார இதில் கேலண்டர்லாம் பார்ப்போம்ல, ராகுகாலம் யமகண்டம்னா அதுபோல் திதிக்குரிய இது இன்றைக்கி மூன்றாவது திதி. அதனால தான் திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த திருதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அட்சய திருதியை தான். தனி சிறப்பு வாய்ந்த சித்திரை மாதத்தில் வளர்பிறை திதியை இன்றைக்கி வந்திருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்ல குறையாத பல மடங்கு பெருகக்கூடியது அட்சயம் என்றால் அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த அட்சயம் பல மடங்கு அல்ல குறையாததாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளை பொருட்கள்லாம், தங்கம் மட்டும் இல்லைங்க, வெள்ளை பொருட்கள்லாம் வாங்கலாம். தங்கம் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பவுனுடைய விலை அதிகமாகிட்டே போகுது. பிரமிப்பத்தக்க அளவில் போயிட்டுருக்கு விலையோடைய அளவு. நம்ம எல்லாருமே வாங்குவோம். இன்றைக்கி அட்சய திருதியிடம் பார்த்தா நகைக்கடையெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம நகை தான் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம கல் உப்பு வாங்கலாம், வெள்ளைப்பொருள் தான். அரிசி, மஞ்சள், இந்த மாதிரியான மங்கள பொருட்கள், பித்தளை ஜாமான்கள், வெள்ளி பொருட்கள், விலை குறைந்த அளவில் நம்ம வீட்டுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய மளிகை பொருட்கள், புதிதாக ஒரு வியாபாரம் ஆரம்பித்தல், படிப்பு தொடங்குதல், கலைகளை கற்றுக்கொள்ளுதல், இது போன்று நாம் செய்யலாம். இன்றைய நாளில் நல்ல நாள். ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது வாங்கினாக்கா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனால் மக்களிடையே பரபரப்பாக தங்கம் வாங்குவதை பற்றி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இது சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அதுக்கப்புறமா வளர்ப்பிறை திதியில் அட்சய திருதி என்று போற்றப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த அட்சய திருதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அன்னபூரணி அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க, சிவசக்தி, குபேரன், லக்ஷ்மி நாராயணன் அல்லது லக்ஷ்மி, இவங்க நம்ம உருவ வழிபாடாக வைத்து நம்ம வணங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கலசமாக வச்சு செய்யலாம். நம்ம இன்றைக்கி காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு நம்ம மாவிளக்குனால் பூஜை அறையில் மாக்கோலம், மாவிளக்கில் மாக்கோலம், பச்சரிசி மாக்கோலத்தினால் கோலம் போட்டு அதன் மேலே வாழை இலை பரப்பி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து நம்ம லக்ஷ்மி தேவியை ஆவகானம் செய்து, கும்பத்தில் ஆவகானம், மாவிலை தேங்காயில் மஞ்சள் தடவி நம்ம ஆவகானம் செய்யலாம். எங்கள் வீட்டில் இங்கே நாங்கள் உருவம் தான், சிலை தான், லக்ஷ்மி தேவியோட சிலை வைத்து தான் பூஜை வழிபாடு செய்வோம். அது மாதிரிக்கு நம்ம லக்ஷ்மி தேவியை வச்சு அதுக்கு மாங்கல்ய சரடெல்லாம் போட்டு அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம எழுந்தருளை செய்து அதுக்கு மங்கள பொருட்கள், சீப்பு, குங்குமம், மஞ்சள், குபேர எந்திரம், தாலி சரடு, கண்ணாடி இதெல்லாம் வச்சுருக்கோம். அதே மாதிரிக்கு இந்த மாதிரியான பொருட்களும், கோமதி சக்கரம், அப்புறம் சோழி, ஆமை, பாதங்கள், சாமியோடைய திருப்பாதங்கள் இதெல்லாமும் நம்ம வச்சுருக்கோம். லக்ஷ்மியோட காயின், அப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய சில்லறை காசுகள் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த என்ன வைஜெயந்தி மாலை, தாமரை மணி மாலை, இதெல்லாம் ஜவ்வாது, லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான வாசனை பொருட்கள், ஜவ்வாது, ஏலக்காய் 2, கிராம்பு 2, குன்றுமணி, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்பவும் மளிகை பொருட்கள், அதாவது உணவு தானிய பொருட்கள் குறையாமல் இருக்கணும். நம்மளுடைய வயிறு பசிக்கக்கூடாது, எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்கும் நம்ம அன்னம் அளிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தானியங்கள்லாம் வச்சுருக்கோம். பச்சரிசி, உப்பு, துவரம்பருப்பு, வெல்லம், உளுந்து, கருப்பு உளுந்து, மிளகாய், அறுசுவை பொருட்களும் வைக்கணும் இல்லையா, புளி, இது எல்லாமே நம்ம வச்சு இது பண்ணிருக்கோம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா குபேர எந்திரம் வந்து வரைஞ்சி வச்சுருக்குறோம் மஞ்சள் பொடியில். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாமும் நாம் வச்சு வந்து இன்றைக்கி சாமிக்கு வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அம்பாளுக்கு தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாம் நிவேதனம் பண்ணி வச்சு நம்ம செய்யலாம். இப்போ சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம பூஜை செய்வோம். நல்ல விளக்கு ஏற்றி வைத்து, குத்து விளக்குகள்லாம் ஏற்றி வைத்து நம்ம வந்து பூஜை செய்யலாம். எல்லோரும் வந்து இந்த அட்சய திருதியை நாளில் இந்த பலனை வந்து நம்ம எல்லாரும் வந்து பூஜை செஞ்சு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம லக்ஷ்மி தேவியை வந்து வணங்கிக்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மி தேவிக்கு இன்றைக்கி வந்து வெண்ணிறை மல்லிகை பூக்களால் வந்து பூக்கள் போட்டு வெண்பட்டு ஆடை உடுத்தி வெண்ணிற பால் அதுக்கு நிவேதனமாக வச்சு, இல்லை பால் பாயசம் அது மாதிரியெல்லாம் பொருட்கள்லாம் வச்சு, நம்ம தங்கம் வாங்க முடியும்னா தங்கம், புதிய பொருட்கள் ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா அந்த புதிய பொருட்களை இந்த நாளில் வாங்கினோம்னா திரும்ப திரும்ப வந்து நல்ல பொருட்களை நம்ம வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்போங்கிறதுனால தான் இந்த நாளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் நிறைய கடவுள்கள்லாம் வந்து அவதாரம் பண்ணிய திருநாளாக வந்து இந்த நாள் வந்து இருக்குது. புதிய தொழில் தொடங்குவது, ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடுவது இதெல்லாம் வந்து இந்த நாட்களில் செய்யலாம். கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது போன்று பாவங்கள் நீக்கி புண்ணியம் சேர்க்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நாளில் வீடுகளிலும் கோவில்களிலும் லட்சுமி தேவியை வழிபடுவது, செல்வத்தின் அதிபதி லட்சுமி தேவி என்பதால் வீட்டில் செல்வம் என்பது பெருகும் என்பது ஐதீகம். பொருளை தேடிக்கிற மாதிரி புண்ணியத்தையும் தேடிக்கலாம். நம்ம இங்கே சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளால் இயன்ற உதவியை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் அளித்தும், ஒரு தயிரன்னம், ததி அன்னம்னு சொல்லுவாங்க இல்லையா, தயிரன்னம் கொடுத்து கூட நம்ம வந்து எல்லாருக்கும் வயிறு பசியாரத்துக்கு கொடுக்கலாம். ஆடை அணிகலன்கள் வந்து கொடுக்கலாம். பசு கன்றுகளை வந்து தானமாக கொடுக்கலாம். நம்ம ஒரு எறும்புக்கு கூட வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், பச்சரிசி மாவு வெல்லம் கலந்து எறும்பு புத்துக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி இன்றைக்கு இனிதாக இந்த அட்சய திருதியை நாம் நிறைவு செய்வோம். நாம் எல்லோரும் கடவுளிடம் நல்ல ஆரோக்கியத்தையும் 16 விதமான செல்வங்களையும் வேண்டி அம்பாளை வணங்குவோம். திருதியை திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா கலசத்தையோ அல்லது நம்ம ஒரு சிலையாக வைத்து கும்பிடுறதையோ படத்தையோ நம்ம வந்து சிறிது அசைத்து வைத்து விடலாம். இன்றையே அதை வந்து செஞ்சிடணும். பூஜை முடித்து மாலை நேரத்தில் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த விரதமும் பூஜையும் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி இன்றைக்கு இனிதாக இந்த அட்சய திருதியை நாம் நிறைவு செய்வோம். நாம் எல்லோரும் கடவுளிடம் நல்ல ஆரோக்கியத்தையும் 16 விதமான செல்வங்களையும் வேண்டி அம்பாளை வணங்குவோம். திருதியை திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா கலசத்தையோ அல்லது நம்ம ஒரு சிலையாக வைத்து கும்பிடுறதையோ படத்தையோ நம்ம வந்து சிறிது அசைத்து வைத்து விடலாம். இன்றையே அதை வந்து செஞ்சிடணும். பூஜை முடித்து மாலை நேரத்தில் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த விரதமும் பூஜையும் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.